ஹாங்கு யாருன்னு தெரியுமா? டாக்டர் ஹேங் விக்டேவோட ஒரே பேரன் அவரு. எக்ஸ்க்ளூசிவ் மெக்கானிக் அவரு. அவருக்கு தெரியாத ட்ரிக்ஸே கிடையாது. இந்த பையனும் நல்லா விளையாடுவான் அவரை மாதிரியே சூப்பரா. இவனும் ஃபேமஸ் ஸ்பின்னிங் மெக்கானிக். டாக்டர் ஹேங், உங்க பேரை சீனியர் லெவலுக்கு இப்போ பிரமாதமாக வந்திருக்கான். இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக ஜெயிப்பான். இவ்வளோ நாளா இந்த அங்கு பையன் காம்படிஷன்ல ஒழுங்கா கலந்துக்கிட்டு இருந்திருக்கான். என்ன அங்கு ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோமா? இந்த ரெண்டு பிளேயர்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நல்ல பிளேயர்ஸும் கூட. சூப்பர் எனர்ஜி ஷோ டவுன். 3 2 1 லான்ச். இந்த பேட்டில்ல டான்ஷுவை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். மேஜிக் பிளேட் அட்டாக் பண்ணு. டாங்சுன் வந்து இதுல லீட் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. விட்டுறாத, அட்டைச்சு தூள் கலப்பு. கமான் மேஜிக் பிளேட், விட்டுறாத, அவனை அட்டைச்சு தூள் கலப்பு. நாம ஜெயிச்சு காட்டணும். இப்படி ஒவ்வொரு அட்டைக்கும் ரசிகர்கள் நம்மளை பாராட்டணும். அட்டைச்சு தூள் கலப்பு. இதான் ஃபைனல் ரவுண்ட். அடேங்கப்பா, ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடினாங்க. ஆனா சூப்பர் கம்பைன் கூட பண்ணாம ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு என்னமோ இதுல ஃபேக் இருக்குன்னு தோணுது. இது எப்படி சாத்தியமாச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. டாங்சுங்கோட ப்ரீவியஸ் கேம் ரெக்கார்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். இவனோட ஸ்பின்னிங் கேம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவனோட ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா செமையா கெத்தா ஸ்டைலா இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் டாங்சுவான் கலக்கிட்டான். நீ உண்மையாவே பெரிய பிளேயர் தான். இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். நீ உண்மையாவே சிறந்த பிளேயர். சீனியர் டாங்சுவான், உன் ஃபைட்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தோட பவர் ஒரு மாதிரி இருக்கும். என்னோட மேஜிக் பிளேயர் ரொம்ப வித்தியாசமானதா தான். நான் அதை ஒத்துக்கிறேன். அடுத்த முறை தோல்வியே இருக்காது. ஹங்கு வெர்சஸ் டாங்சுவான். ரெண்டாவது கேம் ஆரம்பிக்க போகுது. சூப்பர் எனர்ஜி ஷோ டவுன். 3 2 1 ஸ்பின் பண்ணுங்க. மெகா பிளேட் போ. Ice Hunting Ring Super Combine. Acceleration Explosion. Hunting Ice Dragon உடனே அட்டாக் பண்ணு. ஹங்கு, அவ்வளவுதான். சூப்பர்டா. இந்த நேரத்தில் சிச்சுவேஷன் ரொம்பவே பயங்கரமா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டு இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கு. இந்த முறை ஹண்டிங் டிராகன் லீட் எடுத்துருச்சு பாருங்க. மேஜிக் பிளேட் ரிங் சூப்பர் கம்பைன். ஆக்சிலரேஷன் எக்ஸ்ப்ளோஷன். மெகா பிளேட் ரிங் சைல்டிங் மேஜிக்கல் லீடிங். ஃபுல் ஃபோர்ஸோட அதை அடி. Hunting Ice Dragon. உன் ஃபுல் ஃபோர்ஸை காட்டு. கேம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஐஸ் டிராகன் இப்போ கொஞ்சம் ட்ரபிள்ல இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல முடிவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கமான் அங்கு, உன்னால நிச்சயம் முடியும்டா. இந்த நேரத்தில் கண்டிப்பா ஜீனியஸ் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் ரொம்பவே டஃபா போயிட்டு இருக்கு தெரியுமா? இந்த வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியம்.
கிவ் அப் பண்றதுக்கு இதுல எதுவும் கிடையாது. ஹண்டிங் ஐஸ் டிராகன் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நமக்கு இது வேலை இல்ல, வெற்றி மட்டும்தான் நமக்கு தேவை. அதை மட்டும் செய்வோம். என்ன நடந்துச்சு? ஹண்டிங் ஐஸ் டிராகன் விட்டுறாத. கடைசி வரைக்கும் அட்டாக் பண்ணியே ஆகணும். Come on, போ. வாவ், அவரோட கவுண்டர் அட்டாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரமாதமா பண்ணிருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஹங்கு வின் பண்ணிருக்காரு. ஹங்கு கலக்குற, நீ ஜெயிச்சிட்டடா. பிரமாதம்டா. இதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ மாஸ்டா. இந்த பசங்க ரொம்பவே ஃபாஸ்டா கேமை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயம் எப்போ இருந்ததில்ல, ஆனா ஜெயிக்கிறதுல உறுதியா இருந்தேன். அதை நான் சாதிச்சு காட்டியிருக்கேன். எனக்கு இது போதும். இது எப்படி ஸ்கைவால உடைஞ்சது? இது என்னால நம்பவே முடியலையே. மேஜிக் பிளேட் உன்னோட ஃபுல் ஃபோர்ஸை காட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹங்கு வின் பண்ணிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன். அடுத்த ரவுண்டு போறோம். ரெண்டு பேருக்கு நடுவுல யார் ஜெயிச்சா? நீ எதுக்காக கேட்குறேன்னு தெரியும். அவன் ரொம்ப நல்ல முன்னேற்றமா போயிட்டு இருக்கான். அவன் டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கு. சரி, இரு நடக்குது, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். டாக்டர் ஹேனோட கிராண்ட்சன் தானே நீ? கிளாட் டு மீட் யூ. உங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளாச்சே. எலக்ட்ரிசிட்டி டிவோரிங் டெவலப் பண்ணதுக்கு நீங்க தானே காரணம். ஸ்பின்னிங் ஜாப்ல ஏய், என்ன சொல்ற? எலக்ட்ரிசிட்டி டிவோனிங்க்கு அவர் உதவுனாரா? அதுவும் ஏன் தாத்தாவா? இப்போ அவர் எங்க இருக்காரு? நீ அவரை பாத்தியா? ஓ, உனக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு. தேவையில்லாம எதுவும் கேட்காத என்கிட்ட. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆள விடுற சாமி. என்னோட தாத்தாவை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்சா சொல்லிடு. அவரை மிஸ் பண்றேன், தெரிஞ்சா சொல்லு. அது வந்து நீங்க என் கூட விளையாடி ஜெயிச்சீங்கன்னா நான் சொல்றேன். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. ஹங்கு இங்க வா, எனக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணு. ஹாப்லன் கூட எப்படி சண்டை போடணும்னு எனக்கு சொல்லு. அவனோட கேரக்டர்லாம் பாரு, ஸ்கில்லா ஸ்டைலா இருக்கு. இவன் நார்மலா இருக்க மாதிரி தெரியல. இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம அட்டாக் பண்ணணும். அவனோட கேமிங் ஸ்டைல்லாம் கவனி. அங்க பாரு, அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மோலின், நீ அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். கவலைப்படாத, நான் எப்படியும் அவனை தோக்கடிச்சிடுவேன். மூலின் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற பதவியில் இருக்கக்கூடியவரோட வாரிசுன்னு நாம சொல்லலாம். ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க ட்ரைப் வேற. பல பெருமைக்குரிய விஷயங்களை தன்னோட பிறப்புல கொண்ட ஒருத்தர் தான் இங்க போட்டி போட வந்திருக்காரு. விகாசாயா, சிண்டா குமீராவா? அவர் யாரா இருப்பாரு? இவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் டாப் சாம்பியன்ஷிப்ல 3 வாட்டி கண்டினியூஸா ஜெயிச்சவரு. இந்த சின்ன வயசுலயே பெரிய சாம்பியன் இவரு. அவர் தான் இந்த போட்டியில இப்போ கலந்துக்க போறாரு. இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல். கேம் ஜெயிக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் கில்லாடிங்க. கேம் பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். என்னென்ன செய்ய போறாங்கன்னு நாம எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸ்பின்னிங் ஸ்டாப் வேர்ல்டு சாம்பியன்லேருந்து வரியா? அந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லையே. கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு. தோல்வியை ஒழுங்காக ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. என்ன சரியா? என்னைய அப்படி பார்க்குறதுனால ஒன்றும் ஆயிட போகிறல உனக்கு. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அது சரி, நீ அவ்வளோ புரியாத காரணம் தான் நான் அதை விட மோசமானவன். சூப்பர் எனர்ஜி ஷோ டவுன் லான்ச். 3 2 1 லான்ச் பண்ணுங்க. வாவ், கேம் நல்லா சூடு பிடிக்குது. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதை தானே எதிர்பார்த்த. ரொம்ப அட்டகாசமா இருக்கு. கமான், உள்ள போய் வேலையை முடி. கமான், அட்டாக் பண்ணு. ஹேபியஸ் கிங் ஷாட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹரிகேன் டிராகன் அடிச்சு ஓட வேண்டிக்கிட்டு இருக்கு. என்னால் இதை நம்பவே முடியல. ஏதோ ஒரு காட்டுக்குலேருந்து வந்து இந்த ஆட்டம் போடுறேன். இப்போ பாரு நான் யாருன்னு காட்டுறேன். 3 நிமிஷம் தான். இப்போ நீ என்கிட்ட இருந்து தோக்க போற பாக்குறியாப்போ? 3 நிமிஷத்துல உன்னை ஜெயிச்சு காட்டுறேன்னு சபதம் போட்டிருக்காரு. 3 நிமிஷத்துல இதை எப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியல. வின்னிங் டிக்ளரேஷன் வேற கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டிசி ரிங் சூப்பர் கம்பைன். ஆக்ஸலரேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஹரிகேன் டிராகன் அவாய்ட் பண்ணிடு. கமான் கமான், அதுக்கிட்ட மாட்டிக்காத. ஏய் ஜாக்கிரதை. நீங்க பாத்தீங்களா, ஹரிகேன் டிராகன் மூலின் மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. அவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. பார்க்கும்போது சங்கடமா இருக்கு. மோலின், கம் ஆன் மோலின். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு எந்த பவரும் இப்ப இல்ல. ஒழுங்கா தோத்துட்டேன்னு ஒத்துக்க. கிங்ஸார்க்கோட பவர் என்னன்னு காட்டுறேன். மூலின் பாத்தீங்கன்னா இப்போ தோத்து போயிட்டாரு. சூப்பர் கம்பெனி கூட அவர் இது வரைக்கும் பண்ணவே இல்ல. இது உண்மையிலேயே வெற்றி தான். முதல் போட்டியோட வெற்றியாளர் ஆண்ட்ரூ. யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்ல 3 தடவை ஜெயிச்சாருன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் நல்லதுதான், தோக்காம போனானே. ஆமா, அது உண்மைதான். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்க கூடாது. அதுவும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி இருக்கு. ஆமா, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்க கூடாது. எலக்ட்ரிசிட்டி பவர் தான் பிரச்சனையே. இனி என்னென்ன நடக்க போதோ. சூப்பர் எனர்ஜி ஷோ டவுன் லான்ச். 3 2 1 ஸ்பின் பண்ணுங்க. லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா மூலின் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருந்தாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். சொன்னா கேளு, உன்னால ஜெயிக்க முடியாது. சொன்னா கேளு, நான் அந்த வான அளவுக்கு ஆட்டத்துல உயரமானவன். வின்னிங் டிக்ளரேஷனை மறுபடியும் ஆண்ட்ரூ கொடுத்திருக்காரு. அது 1 நிமிஷத்துல முடிக்கணுமா? 1 நிமிஷத்துல முடிக்க முடியுமா? அதையும் பார்த்துடலாம். உன்னோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணா. டிசி ரிங் சூப்பர் கம்பைன். ஆக்ஸலரேஷன் எக்ஸ்ப்ளோஷன். கமான் ஆக்சிகின் ஷார்க், உன்னால முடியும், விட்டுறாத. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால ஜெயிக்க முடியும். எனக்கு கவலை இல்ல. ஆப்போனன்ட் எவ்வளவு பவரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட துணை இருந்தா என்னால யாரையும் ஜெயிக்க முடியும். வெற்றிங்கிறது எனக்கு சர்வ சாதாரணம். ஓவர் கான்ஃபிடன்ஸே நம்மளுக்கு இப்போ ஹெல்ப்பா இருக்க போகுது. எல்லாருக்கும் நம்ம யாருன்னு இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டலாம் வா. என்னாச்சு? இந்த முறை ரொம்ப பிரமாதமா இந்த கேம் முடிஞ்சிருக்கு. இப்படி ஒரு சிக்னேச்சர் மூவ் மூலின் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லா அதிர்ச்சியில இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ இதுல மூலின் ஜெயிச்சிட்டாரு. ட்ரையல் கேம்ல எல்லாரும் ஜெயிச்சதும் கோவம் வந்துருச்சு போல. நீ சொன்ன மாதிரி கேம் முடிஞ்சிடுச்சு. ஆனா கேம் முடிச்சது நானு. அப்படியா?
அப்படியே இருக்கட்டும். ஆனால் அதுக்காக இப்போ ஜெயிக்க வச்சு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். அடுத்த போட்டி இருக்குல்ல, அப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இது தேர்ட் ரவுண்ட். சூப்பர் எனர்ஜி ஷோ டவுன் லான்ச். 3, 2, 1. ஸ்பின் பண்ணுங்க. அரிக்கன் டிராகன் அட்டாக். உடனே கதையை முடி. கிரீன் ஷார்க் அந்த ஸ்கிரீனை ரிலீஸ் பண்ணு. இந்த வாட்டி உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன்டா. டிசி ரிங் சூப்பர் கம்பைன் ஆக்டிவேட். ஆக்சிலரேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஏய், என்னது இது? ஆண்ட்ரூ இதை லான்ச் பண்ணிருக்கான். வாவ், ரொம்ப பயங்கரமாவே பஸ்ட் ஆயிருக்கு. இது அமேசிங் பவர். நாம நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல. அப்படின்னா இதுதான் அந்த பினாக்கிள் ஆஃப் லைட்டா? அந்த எலக்ட்ரிசிட்டியை பர்ஃபெக்டாக நம்ம ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம். இல்லை, இது பினாக்கிள் லைட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பவரை வச்சு இவன் ஜெயிச்சு காட்டணும். அதுல எலக்ட்ரிசிட்டி அதிகமா இருக்கு. இது எப்படி நடக்குது? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் சீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு? இப்போ வருத்தமா இருக்கா உனக்கு? பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருக்கணும் என்கிட்ட. கிங் ஷார்க் அரிக்கன் டிராகனோட ஆட்டத்தை முடிச்சிரு. ஹே மூலின், எப்படியாவது டிராகன் அதுல இருந்து எஸ்கேப் ஆக வச்சிரு. அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். மோலின், உன்னால முடியும். ஏதாவது ட்ரை பண்ணு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஹரிக்கன் டிராகன். நல்ல வேளை இது உடையல. பொழைச்சு போடா டேய். ஆண்ட்ரூ மறுபடியும் ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாரு. 2 கேம்ல அவர் ஜெயிச்சதால இந்த மொத்த கேமையும் ஆண்ட்ரூ ஜெயிச்சதா அறிவிக்கிறோம். சோ ஆண்ட்ரூ தான் வின்னர். நல்ல வேலை, சின்ன கிராக்கோட தப்பிச்சது. லாஸ்டா அந்த கூப்பிட்டப்போ என்ன ஏதுன்னு புரிஞ்சு கேட்டு தப்பிச்சு வந்துருச்சு. பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா தான் விளையாடுன. இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட மோதி ஜெயிக்கும் நினைக்கிறதே பெருசு. நீ இந்த கேம்ல ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நான் திரும்பி வருவேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் அட்வான்ஸ் டோர்னமெண்ட்ல நடக்க போகுது. எல்லாரும் இதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பென்னி, நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பென்னி, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்டே ஆகணும். என்ன? நீ ஒண்ணு கவலைப்படாத. அவனை நான் ஜெயிச்சு காட்டுறேன். உனக்காக பண்ண மாட்டேனா? உனக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். கேம் முடிச்சுட்டு நான் பேசுறேன். அதான் எனக்கு கெத்து. நீ கவலைப்படாம இரு. என்னால இது முடியும். என்ன நான் ஏமாந்தது அப்படி. அதுக்காக எப்படி செய்வேன்? கிராண்ட்பா, நான் உங்களை நிச்சயமாக தேடி கண்டுபிடிப்பேன். ஏன்னா இதில் நான் ஜெயிக்கலனா கூட என் ஃப்ரெண்டு நிச்சயமாக ஜெயிப்பான்.